நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பழனி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி காளிதாஸ் 2 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. ஸ்கை பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் டாக்டர் என் யோகேஸ்வரன் மற்றும் விநியோகஸ்தரும் தயாரிப்பாளருமான 5 ஸ்டார் செந்தில் இணைந்து தயாரிக்க காளிதாஸ் வெற்றி படத்தை தந்த ஸ்ரீ செந்தில் இயக்கத்தில் பரத் நடிப்பு உருவாகியுள்ள பரபரப்பான த்ரில்லர் திரைப்படம் காளிதாஸ் 2. இப்படம் ஏப்ரல் 10 உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாக உள்ள நிலையில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா படக்குழுவினருடன் திரைப்பிரபலங்கள் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது. நிகழ்வினில் தயாரிப்பாளர் 5 ஸ்டார் செந்தில் பேசும்போது, வருகை தந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், தென்னக மாவட்டங்களைச் சேர்ந்த நண்பர்களுக்கும், பத்திரிகை, ஒளிக்காட்சி மற்றும் இணையதள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது எங்கள் நிறுவனத்தின் முதல் திரைப்படம். இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது ஊடகங்களின் பங்கு மிக முக்கியமானது. நீங்கள் தரும் ஆதரவு, வெளிச்சமும் இந்த படத்தை இன்னும் அதிகமான மக்களிடம் கொண்டு சேர்க்கும் என்பது எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இங்கே வந்து ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி என்றார். யோகேஸ்வரன் பேசும்போது, என்னுடைய பெயர் யோகேஷ். இந்த படத்தில் நான் பெரிய பங்கு எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த படத்துக்காக உண்மையாக கஷ்டப்பட்டவர்கள் செந்தில் சார் மற்றும் நாராயணசாமி. அவர் என்னோட அப்பா. மேடைக்கு வர சொன்னாலும் வரமாட்டார். என்னை தான் அனுப்பி வைத்தார். முதலில் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த ஆடியோ லான்ச் விழாவை பெரிய அளவில் சிறப்பாக மாற்றியதற்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. பல நாளாக ஒரு நல்ல அறிமுகத்திற்காக காத்திருக்கிறோம். அது கண்டிப்பாக நல்ல தொடக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். பரத் சார் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறார். இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல வரவாக இருக்கும் என்றார். சக்திவேலன் பேசும்போது, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு விநியோகஸ்தர் தனது மகனை இந்த துறையில் பெரிய அளவில் அறிமுகப்படுத்தும் முதல் விழாவாக இதை பார்க்கிறேன். இது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். சினிமாவில் சம்பாதித்த பலர் வேறு துறைகளில் முதலீடு செய்திருக்கலாம். ஆனால் சம்பாதித்த அதே சினிமா துறைக்குள்ளேயே தனது மகனை ஒரு நம்பிக்கையோடு அழைத்து வந்து அறிமுகப்படுத்துவது மிகப்பெரிய விஷயம் என்றார். தயாரிப்பாளர் லலித்குமார் பேசும்போது, செந்தில் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்று ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்பதுதான் எங்களுக்கு மிகவும் பெருமையான விஷயம். அவர் வாழ்க்கையை எப்படி ஆரம்பித்தார், எவ்வளவு போராட்டங்களை கடந்து வந்தார் என்பதை குறித்து பல முறை சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்று அவர் ஒரு தயாரிப்பாளராக இங்கு நிற்பது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது என்றார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தமிழ்குமாரன் பேசும்போது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த விழாவுக்கு வருவதற்கான முக்கிய காரணம் செந்தில் சார் தான். அவர் மிகவும் நல்ல மனிதர். நாங்கள் இணைந்து நிறைய படங்களில் வேலை செய்திருக்கிறோம். இந்த படம் முழு குழுவுக்கும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் என்றார். தனஞ்சயம் பேசும்போது, காளிதாஸ் எனக்கு மிகவும் பிடித்த படம். அது எல்லோருக்குமே ஒரு இனிய ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் காளிதாஸ் 2 வரும்போது நிச்சயம் அதே மாதிரி ஒரு ஆச்சரியம் நமக்கு காத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு த்ரில்லர் படத்தில் பரத் சாருடன் இணைந்து அஜய் கார்த்திக் வருவது இந்த படத்தில் கூடுதல் எதிர்பார்ப்பை உருவாக்குகிறது. இன்று 5 ஸ்டார் செந்தில் சார் விநியோகத்துறையில் ஆரம்பித்து அவர் கை வைத்த படங்கள் ஊடகங்களில் பேசப்படும் அளவுக்கு வெற்றிகளை பெற்றிருக்கின்றன. 5 ஸ்டார் செந்தில் சார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணினால் அந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. மியூசிக் லேபிள் இருந்தபோது வெற்றி கொடுத்தது போல டிஸ்ட்ரிபியூஷனிலும் அவர் வெற்றி பெறுவார். தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி பேசும்போது, ட்ரெய்லர் மிகவும் நன்றாக இருந்தது. 5 ஸ்டார் கல்யாண் சார் சொன்னது போல் அவர் ஏற்கனவே படத்தை பார்த்திருக்கிறார். அவர் அளித்த நம்பிக்கையை பார்த்தால் படம் நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது. தயாரிப்பாளர் பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர் எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். டிஸ்ட்ரிபியூஷன் துறையிலிருந்து மியூசிக் நிறுவன துறையிலிருந்தும் வளர்ந்து இப்போது தயாரிப்பாளராக வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். அதிலும் தயாரிப்பாளராக மட்டுமில்லாமல் தனது மகனையும் இந்த படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தியிருப்பது மிகவும் சிறப்பானது. அவருக்கு, அவருடைய குடும்பத்திற்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தயாரிப்பாளர் தானு பேசும்போது, 2 விநியோகஸ்தர்கள், ஒருவர் தம்பி செந்தில், இன்னொருவர் நண்பர் நாராயணசாமி. செந்தில் அவர்களின் மகன் நாயகனாக நடிக்கிறார். நாராயணசாமி அவர்களின் மகன் தயாரிப்பாளராக உருவெற்றிருக்கிறார். ஆகவே இந்த விழாவில் நான் கலந்து கொள்ளும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். தயாரிப்பாளர் அருண் விஸ்வா பேசும்போது, செந்தில் சார் ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கிங் மனிதர். அவரை எனக்கு 10 வருஷங்களாக தெரியும். எந்த படத்தையும் சுமாராக செய்யாமல் தேர்ந்தெடுத்து யோசித்து ஒரு படமாக முன்னேற்றி கொண்டு போகக்கூடியவர். மிகப்பெரிய ஹீரோக்களின் படங்களாக இருந்தாலும், நல்ல உள்ளடக்கமுள்ள படங்களாக இருந்தாலும் அவற்றை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் அவர் எடுத்த உழைப்பு மிகப்பெரியது. அந்த சிரமத்தை, பொறுப்பையும் உண்மையாக சுமந்து வந்திருக்கிறார். அவருடைய மகன் அஜய் இந்த படத்தின் மூலம் அறிமுகமானது மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம். அஜய், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார். அன்றைக்கு சாந்தனு பேசும்போது, இந்த மேடையில் இருப்பது எனக்கு மகிழ்ச்சியான விஷயம். முதலில் இந்த படத்தின் முழு குழுவிற்கும் என் மனமார்ந்த வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ட்ரெய்லரை 2 முறை பார்த்தேன். உண்மையாகவே சொல்ல வேண்டுமென்றால் அது மிகவும் ஒர்த்தாக இருந்தது. காளிதாஸ் முதல் பாகம் எல்லோருக்கும் பிடித்த படம். அதேபோல் இந்த படம் இருக்கும் என்றார். நடிகை கலையரசன் பேசும்போது, காளிதாஸ் 2 ட்ரெய்லர் மிகவும் சூப்பராக இருந்தது. நான் படத்தையும் பார்த்துக்கிறேன். நிச்சயம் இது ஒரு அருமையான வெற்றி படமாக அமையும் என்றார். ஆதவ் கண்ணதாசன் பேசும்போது, காளிதாஸ் முதல் பாகத்தில் எனக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் கிடைத்தது.
அந்த அனுபவம் எனக்கு மிகவும் நல்ல நினைவாக இருக்கிறது. இப்போது காளிதாஸ் 2 ட்ரெய்லர் பார்க்கும்போது அஜய்க்கு இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருக்கிறோம் என்று தோன்றுகிறது. செந்தில் சார் நிச்சயமாக ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அழகாக இந்த படத்தை உருவாக்கியிருப்பார் என்று நம்புகிறேன் என்றார். இயக்குனர் கணேஷ் கே பாபு பேசும்போது, நான் இந்த படத்தை பார்த்துவிட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் முக்கியமாக வந்ததற்கான காரணம் அஜய் தான். அவர் எனக்கு ஒரு தம்பி மாதிரி. எங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு பந்தம் இருக்கிறது. அஜயை நான் முதல் நாளிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறேன். நியூசிலாந்து வந்த பிறகு கடந்த 3 வருடங்களாக அவருடைய பயணத்தை நெருக்கமாக பார்த்துக்கிறேன். முதல் நாள் ஷூட்டிங்லேருந்து பார்த்துக்கிறேன். அந்த நேரத்தில் அவருக்கு சினிமா பற்றி பெரிய ஐடியாவே இல்லை. நடிப்பு பற்றியும் இந்த துறையை பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் இல்லாத நிலையில் தான் ஆரம்பித்தார். ஆனால் அந்த நிலையிலிருந்து முழு படப்பிடி முடியும் வரை அவர் எவ்வளவு பெரிய மாற்றத்தை அடைந்தார் என்பது எனக்கு தான் தெரியும் என்றார். இயக்குனர் பாண்டராஜ் பேசும்போது, செந்தில் சார் நாராயணசாமி சாரும் எனக்கு நீண்ட நாளாக நண்பர்கள். நாராயணசாமி சார் வம்சம் படத்திலிருந்து என் படங்களை பின்தொடர்ந்து விநியோகம் செய்து வரும் நல்ல நண்பர். இருவரும் என்னை அழைத்தார்கள். நான் கொஞ்சம் தாமதமாக வந்தது காரணம், இந்த படத்தை முதல் பார்த்துவிட்டு அப்படியே அந்த உணர்வோடு இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்று நினைத்தேன். அப்படி தான் வந்திருக்கிறேன் வாழ்த்துவதற்கு என்றார். ரஞ்சித் பேசும்போது, செந்தில் சாருக்கும் நாராயணசாமி அண்ணாவுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்து. சமீபமாக அவர்கள் என் நண்பர்கள் வட்டத்தில் இன்னும் நெருக்கமாக இணைந்து என் கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்து சினிமா குறித்து தொடர்ந்து விவாதித்து வருகிறார்கள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான விஷயமாகும். ஹரிஷ் கல்யாண் பேசும்போது, முதலில் செந்தில் சாருக்கு நாராயணசாமி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விநியோகஸ்தர்களாக இருந்து இடத்திலிருந்து தயாரிப்பாளராக உயர்ந்து வந்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றார். இசையமைப்பாளர் சாம்சியஸ் பேசும்போது, முதலில் இந்த வாய்ப்புக்காக என் மனமார்ந்த நன்றி. இன்று இந்த மேடையிலே ஒரு நல்ல பாசிட்டிவ் உணர்வு இருக்கிறது. எல்லோரும் மனதார வாழ்த்துவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. காளிதாஸ் முதல் பாகத்திலிருந்தே இயக்குனர் இந்த கதையை பற்றி பேசி கொண்டிருந்தார். ஒரு விசாரணை த்ரில்லரை புதிதாக சுவாரஸ்யமாக சொல்லுவது எளிதல்ல. ஆனால் இந்த படத்தில் கதை, திரைக்கதை, திருப்பங்கள் எல்லாமே நன்றாக அமைந்திருக்கிறது என்றார். தயாரிப்பாளர் SR பிரபு பேசும்போது, இந்த படத்தில் நிறைய புதிய அறிமுகங்கள் இருக்கின்றன. அதே சமயம் காளிதாஸ் என்றால் வெற்றி படத்தின் தொடர்ச்சியாக காளிதாஸ் 2 வருவது மிக மகிழ்ச்சியான விஷயம். முந்தைய தயாரிப்பாளருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார். நடிகை அபர்ணதி பேசும்போது, முதலில் பழனிசாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் உங்கள் வழியாகத்தான் ஆரம்பமானது. இயக்குனர் செந்தில் சாருக்கும் 5 ஸ்டார் செந்தில் புரொடக்ஷனுக்கும் என் நன்றிகள். அஜய்க்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார். நடிகை பான் பேசும்போது, முதலில் செந்தில் சாருக்கு நன்றி. இந்த கதாபாத்திரத்துக்கு என்னை நம்பி அழைத்ததோடு மட்டும் இல்லாமல் அதை நம்பிக்கையோடு செய்யும் தைரியத்தையும் எனக்கு கொடுத்தார். அதுக்காக ரொம்ப நன்றி என்றார். நடிகை அஜய் கார்த்திக் பேசும்போது, சிறப்பான விழாவை இவ்வளவு அழகாக மாற்றிய பத்திரிகை ஊடக நண்பர், குடும்பத்தின் நண்பர்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த மேடையில் நான் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் சினிமாவை காதலிக்கும் ஒருவராக நிற்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க காரணமாக இருந்த தயாரிப்பாளர் பழனி அண்ணாவுக்கும், என்னை நம்பி இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் செந்தில் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றி என்றார். இயக்குனர் ஸ்ரீ செந்தில் பேசும்போது, முதல் இந்த மேடையை எவ்வளவு அழகாக அமைத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆரம்பத்தில் நான் சும்மா நன்றி சொல்லிவிட்டு போயிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் இந்த காளிதாஸ் 2 பயணம் ஒரு சாதாரண பயணம் இல்லை. அது ஒரு நீண்ட உணர்ச்சிகரமான நம்பிக்கையோடும் போராட்டத்தோடு வந்த பயணம். இதற்கு நான் வாழ்த்துகிறேன் என்றார். இந்த திரைப்படத்தை ஸ்கை பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் விநியோகஸ்தரும் தயாரிப்படமான 5 ஸ்டார் செந்தில் மற்றும் டாக்டர் என் யோகேஸ்வரன் இணைந்து தயாரித்துள்ளனர். முன்னதாக இவரது வெளிநாட்டில் பார்க்கிங், கருடன், மகாராஜா போன்ற வெற்றி படங்கள் வெளியானதால் காளிதாஸ் 2 திரைப்படத்திற்கும் திரையுலகத்திலும் ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதி உலகம் முழுவதும் காளிதாஸ் 2 திரையரங்கில் வெளியாகிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி உலகம் முழுவதும் காளிதாஸ் 2 திரையரங்கில் வெளியாகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தை செய்தியோடு சந்திக்கிறேன்.